ஹலோ வீவர்ஸ், மகாநதி பிரமோ இந்த இடத்துல யமுனா இது மாதிரி பேசுறதுல கங்காக்கோ திட்டி அமிச்சிடுறாங்க. ஆனால் காவேரி யமுனா பேசின விஷயங்கள் எல்லாம் ஒட்டு கேட்டு அந்த இடத்துல ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அக்கான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னடின்றாங்க. அக்கா, யமுனா பேசினதெல்லாம் நான் கேட்டேங்கான்றாங்க. யமுனா எப்படிக்கா நீ இது மாதிரி நினைக்கலான்றாங்க. நான் அப்படிப்பட்டவளா அக்கா? நான் அப்படியே நிவின் கூட ஒன்று சேர்ந்து வாழும்னு நினைக்கிறியா? நான் நினச்சிருந்தா எப்பவும் வாழ்ந்துருக்கலாம், வேண்டான்ட்டு தள்ளி இருக்கிறேன்க்கா. ஆனால் யமுனா நீ இந்த அளவுக்கு கேவலமாக மட்டமாக நினைப்பான்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லைன்றாங்க. காவேரி, யமுனா பேசுகிற எந்த ஒரு விஷயத்தையுமே நீ பெருசாக எடுத்துக்காதடின்றாங்க. அதை விட்டுரு காவேரின்றாங்க. எப்படியாச்சும் அந்த வெண்ணிலாவை இங்கேருந்து அனுப்பிச்சிட்டு விஜய் கூட நீ சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாருடி, அதுதாண்டி உனக்கு முக்கியன்றாங்க. ஏன்னா நீ ஏற்கனவே ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு மறுபடியும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வேண்டாண்டி, அதனால அதுலேருந்து எப்படி வர்றது, எப்படி அதை சமாளிக்கிறது, இதெல்லாம் மட்டும் பாருன்றாங்க. ஆமாக்கா, அதை தான் பண்ணணும். ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம், நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்க போகுதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது. கவலைப்பட வேண்டாம், இல்லை சரியாகிட்டோம்னு சொல்லிட்டு சமாதானமாக அந்த இடத்துல கங்கா இருக்காங்க. ஆனால் கங்கா இந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணுறது காவேரிக்கு ஓரளவுக்கு சமாதானமாக இருக்குது. அதோடு இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.